கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து அவர் மலை பிரசங்கம் செய்தபோது அந்த 3 நாட்கள் ஜனங்கள் இரவும் பகலுமாய் அவரிடத்துல இருந்து பிரசங்கம் முடிஞ்சு அவர் வெளியே போகும்போது ஜனங்களுக்காக பரிதவித்தார். அப்போ கேட்குறார், இந்த ஜனங்கள் சோர்ந்து போயிடுவாங்களே, ஏதாவது அப்பம் உங்களிடத்தில் இருக்குதான்னு கேட்கும்போது 7 அப்பமும் சில மீனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து அதை கொண்டாங்கன்னு வாங்கி வானத்தை நோக்கி பிதாவிடத்தில் ஸ்தோத்திரம் செய்கிறார். அப்புறம் அதை சீஷர்கள்ட்ட கொடுத்து இதை பிட்டு நீங்கள் மற்ற எல்லாருக்கும் பந்தி இருக்கிற பரிமாறுங்கள்னு சொல்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் 4000 புருஷர்கள், இன்னும் மீதி எத்தனை பேரோ அத்தனை பேரும் சாப்பிட்டு 7 கூட நிமிர மிச்ச துணிக்கை எடுத்தாங்களாம். இருந்தது மொத்தம் 7 அப்பந்தான். ஆனால் அவர் ஸ்தோத்திரம் செய்து கொடுத்த போது அந்த 7 அப்பங்கள் அது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாகி 7 கூட நிமிர அதை மிச்ச துணிக்கை எடுத்தாங்களாம். இன்றைக்கு அது எதற்கு நமக்கு உதாரணமாக இருக்கிறது என்றால், நம் வாழ்க்கையில் குறைவுகளின் மத்தியில் நாம் தேவனை ஸ்தோத்தரித்து நம் வாழ்க்கையை நடத்தும் போது நிச்சயமாகவே நம் வாழ்வின் குறைகள் மாறும். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டில் குறைவில்லாத வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமானால் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். சும்மா டிவியை போட்டுட்டு ஒரு செல்லில் யூடியூப் சேனலை போட்டுட்டு யூடியூப்பில் ஆரம்பித்து 1000 ஸ்தோத்திர பலிகள்னு காலையில் ஓட விட்டுட்டு சிலர் வேலை செய்வாங்க. அது இல்லை. ஏன்னா ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு நாம் தான் பாடணும். அது மற்றவங்கெல்லாம் அந்த பாட்டை போட விடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் கல்லல்ல, மண்ணல்ல. அவர் பேசுகிற தெய்வம், ஜீவன் உயிரோடு இருக்கிற தெய்வம். அவரை உயிருள்ள நாம் நம் வாயினால் ஸ்தோத்தரித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை பிரியப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகளும் நம்மை அறியாமலே குறைவுகள் எல்லாம் கூட நிறைவான நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு குறையா இருக்குது, அது நாம் ஸ்தோத்திரம் செய்ய 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 அது நிரம்பி 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 ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாக மாறுகிறது. எப்படி 7 அப்பங்கள் 7000 அத்தனை பேர், அது 4000க்கு மேலே, அது சின்ன பிள்ளைங்க அவங்கெல்லாம் சேர்த்தா நிறையா இருக்கும். அதை சாப்பிட்டு 7 கூட நிமிர மிச்ச துணிக்கை எடுத்தாங்களோ, அதுபோல் நம்மளும் நம் வாழ்க்கையில் மீதியை நாம் எடுக்கலாம். ஆசீர்வாதங்கள், அதாவது என்ன சொல்கிறது, ஈவாய் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஏசையா என்னை அழைத்தவரே, என் ஏசையா என்னை அழைத்தவரே, தேடி வந்து பாவம் கழுவி மீட்டு கொண்டீரே, தேடி வந்து பாவம் கழுவி மீட்டு கொண்டீரே, சொந்த பிள்ளையாக்கினீரே. அப்பா ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம். இருளில் வாழ்ந்த எனக்கு நீரே வெளிச்சமானீரே, இருளில் வாழ்ந்த எனக்கு நீரே வெளிச்சமானீரே, இன்னல் நீக்கி இன்பம் தந்து வாழ வைத்தீரே, புது வாழ்வு தந்தீரே. அல்லேலூயா. நமக்கு தேவன் புது வாழ்வு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரம் கொண்டோம். ஆமேன். அப்பா ஸ்தோத்திரம், அழகே ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அழகே ஸ்தோத்திரம். என் ஏசையா என்னை அழைத்தவரே, என் ஏசையா என்னை அழைத்தவரே, தேடி வந்து பாவம் கழுவி மீட்டு கொண்டீரே, தேடி வந்து என் பாவம் கழுவி மீட்டு கொண்டீரே, சொந்த பிள்ளையாக்கினீரே. அப்பா ஸ்தோத்திரம், தகப்பனே ஸ்தோத்திரம். உம்மை மறந்த வாழ்ந்த என்னை தேடி வந்தீரே,
உம்மை மறந்து வாழ்ந்த என்னை தேடி வந்தீரே, ஜீவன் தந்து என்னை நீரும் மீட்டு கொண்டீரே, ஜீவன் தந்து என்னை நீரும் மீட்டு கொண்டீரே. அப்பா ஸ்தோத்திரம், அன்பே ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அன்பே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மை தேடி வந்தார். நான் எங்கேயோ அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னை தேடி வந்தார். என்னை அவருடைய சொந்த இரத்தத்தினால ஜீவனை கொடுத்து என்னை மீட்டு கொண்டார், புது வாழ்வு கொடுத்தார். அது எத்தனை மகிழ்ச்சி தெரியுமா அந்த வாழ்க்கை. எங்கள் வீட்டுக்காரரு ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் சொன்னது, அது நம்ம 18 வருடத்தை நம்ம வீணாக்கிட்டோமே, இதுக்கு முன்னாடியே நீ சொல்லியிருந்தேன்னா இந்த வாழ்க்கை இன்னும் எவ்வளவு அழகாக இருந்திருக்குன்னு சொன்னார். அது எத்தனை உண்மை தெரியுமா? பிரியமானவர்களே, காலத்தை நாம் வீணாக்கி விடாதபடிக்கு, ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா தயவு பண்ணி ரட்சிக்கும்படியாய் உங்களை ஒப்பு கொடுங்கள். இயேசுவின் நாமத்தில் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டு நாம் மறுபடியும் அவருடைய இயேசுவின் நாமத்தினால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நாம் மீண்டும் பிறக்கிறதா ஒரு புது வாழ்வு. அந்த வாழ்வு பரிசுத்தமான வாழ்வு, அந்த வாழ்வு தேவனுக்கான வாழ்வு, அந்த வாழ்வு அவருடைய ஒரு புது சந்தோஷமான வாழ்வு, ஆனந்தமான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, விடுதலையான வாழ்வு. ஹல்லேலூயா. இதை நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். பிரியமானவர்களே, நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கிறவங்களுக்கு இது தெரியும். இன்னும் நீங்கள் இதை குறித்து அப்படி ஒருவேளை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க, மற்றவங்க அனுபவிக்கலைன்னா அவர்களுக்கு இந்த ரட்சிப்பை குறித்து நாம் இந்த வேளையில் நாம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பு எத்தனை பெரியது, அவருடைய அந்த எல்லையில்லாத மீட்பு, கிறிஸ்துவினுடைய மீட்பு எத்தனை அருமையானது, அந்த ரட்சிப்புன்றது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். அதை பெறாதவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும். அது மாத்திரமில்லை, அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் இறுதி வரை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரட்சிப்புன்றது ஒரே நாளில் உண்டானது இல்லை. ரட்சிப்பை நாம் என்றைக்கு, அது காற்று எப்படி நம் கண்களுக்கு தெரியலையோ அதுபோல் தான் ரட்சிப்புன்றது கொஞ்சம் கொஞ்சமாய் நம் வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாய் பரிசுத்தத்துக்குள்ளே மாற்றி அது ஒரு புதிய வாழ்வை தேவனுக்காய் வாழ்வதற்காய் நம்மை உருமாற்றும். அதுதான் ரட்சிப்பு. ஆனால் இந்த ரட்சிப்பை தேவன் வரும் வரையிலும் நாம் என்ன செய்யணும்னா பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா அந்த ரட்சிப்பு வீண். ஏன்னா ரட்சிப்பை வரும் வரை நம்ம பாதுகாக்கலைன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் தேவனை ஸ்தோத்திர பலியிட்டு நாம் தேவனிடத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை இந்த புது வருடங்களில் நாம் நம் குறைவுகளை நிறைவாய் பெற்றுக்கொண்டு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனை நாம் ஸ்தோத்திர பலியிட்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you.